10mm டைனமிக் டிரைவர் ஐஎம் இது. ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் கேட்குறேன். பேஸ் இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆனால் ப்ரிசைஸாக இருக்கு, ரொம்ப ப்ரிசைஸாக. ஐயா இவன் எங்கேயா போனீங்க? போத நீதானே. சரி பாப்பா, தள்ளாடுறேன் நானே. வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். கெஃபைன் இதுக்கு முன்னாடி வந்து க்ளீன் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து இம்ப்ரெஸ் ஆகிருப்போம். கெஃபைன் காஃபி அப்படிலாம் பேசியிருப்போம். அந்த மாதிரி வந்து இவனும் போத நீதானே. சரி பாப்பா, தள்ளாடுறேன் நானே. நிஜமா தள்ளாடுறோமோன்னு பார்ப்போம். இவன் வந்து ரொம்ப மினிமலாக ஒரு மாதிரி சூப்பரான டிசைன்ரா. இது வந்து மாடல் நேம் வந்து லோரிக். சரியா? 10mm டைனமிக் டிரைவர் ஐஎம் இது. ஸோ மல்டி டிரைவர்ஸ்லாம் இல்லை, சிங்கிள் டைனமிக் டிரைவர் தான். ஹைலைட் என்னென்னா சுற்றி வேறு எங்கேயாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 3.5mm மாடல் தான் இருக்குது. சரியா? அப்புறம் பேக்கில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எப்பயும் கொடுக்குற மாதிரி இந்த பேசிக்காக டைனமிக் டிரைவர் இருக்குங்க, 10mmங்க, 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸுங்க, அப்புறம் 20 ஓம்ங்க. ஸோ இதெல்லாம் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே இருக்க கேபிள் வந்து 1.2 மீட்டர்ஸ். சரியா? டைப் சி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நமக்கு வந்து 3.5mm தான். ஆமாம், அப்படி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். எஸ், இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டயஃப்ராம் மெட்டீரியல் இருக்கும். அது போட்டிருக்காங்க PU ப்ளஸ் டைட்டானியம். ஸோ இந்த டயஃப்ராம் எப்படின்னா, இந்த டயஃப்ராமோட அட்வான்டேஜ் என்னென்னா டியூரபிலிட்டி ஒன்று, கிறிஸ்பியர் ரெஸ்பான்ஸ், ரொம்ப குயிக்காக. ஓகே ஓகே. ஸோ அதுதான் இந்த டயஃப்ராமோட அட்வான்டேஜ். ஸோ நம்ம அதை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இவங்களோட டியூனிங் வந்து கெஃபைனோட பேஜுக்கே நான் போய் பார்த்தேன். அதை பார்க்கலாமே, நான் ஆல்ரெடி எடுத்து வர வச்சிருந்தேன், காட்டுவோம். ஸோ இதில் சும்மா ஸ்பெசிஃபிகேஷனுக்காக இந்த வெப்சைட் பார்க்குறோங்க. சரியா? இதில் வந்து என்னென்னா மொத்தம் வந்து உங்களுக்கு நார்மல் நம்மகிட்ட இதுதான் இருக்குது $30. இது வந்து என்னென்னா நோ மைக் வேர்ஷன். அப்போ இதை வந்து நம்ம எதுலனாலும் யூஸ் பண்ணலாம், ரெட்ரோ ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் அட்வான்டேஜ். அடுத்து வந்து இதில் பிளாக்கு சில்வர் 2 வெர்ஷன் இருக்குது. இது வந்து 3.5 வித் மைக்கு, இது டைப் சி வித் மைக்கு. ஸோ அது போனால் ஒரு $2 அப்புறம் ஒரு $4 ஜம்ப்பு. ஆமாம், மேக்ஸிமம். இதில் PU ப்ளஸ் டைட்டானியம் டிரைவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இதில் வந்து இந்த டிரைவர் யூனிட்ஸ் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்கே பாரு, PU வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நேச்சுரலான பஞ்சி பேஸ். ஓகே. ஸோ மொத்தம் பேஸ் பூஸ்டட். நிறைய பேர் இப்போ அதுதாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் குளோப் எங்கே பார்த்தாலுமே பேஸ் பூஸ்டடாக தான் எல்லாருக்குமே ப்ரிஃபர். அப்படி தானே இருக்குது. இந்த டைட்டானியம் கோட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இந்த டூமில் இது வந்து உனக்கு கிறிஸ்பியர் ஆடியோ வரும், போட்டிருப்பாங்க பாரு. இஸ் மேட் பை மல்டி லேயர் ஆஃப் டைட்டானியம் கோட்டிங் அண்ட் பெட் மெம்பரின் அட் அ நானோ லெவல் திக்னஸ்ஸு. இதோட அட்வான்டேஜ் இங்கே போடவே இல்லையா அவனுங்க, இங்கே மேலே போட்டிருக்காங்களா. ஹை ரிஜிடிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, அல்ட்ரா தின் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் எனேபிள்ஸ் எக்ஸ்டெண்டட் ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிச்சர் டீடைல். ஓகே, திஸ் இந்த காம்போசிட் டயஃப்ராம் டெலிவர்ஸ் a sound that is natural and fatigue free while maintaining brilliant resolution. அப்போது இந்த ஃபேட்டிக் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, அந்த காது வலிக்குது, ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு அன்னீசியாக இருக்குன்றாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படின்றது தான் உங்களோட கிளைமு. ஸோ நம்ம பார்ப்போம் நிஜமாவே அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் பேக்கேஜிங் தான் ஃப்ரண்ட்டில் கெஃபைன் அப்படின்றது. பேக்கேஜிங் ஒன்றும் அப்படியே பிராண்டடாக இல்லை. ஓகே, எப்பயும் மாதிரி தான் இருக்குது. ஈவன் கையில் எடுக்கலை, ஆனால் அந்த மெட்டீரியல் பார்க்கும்போதே தெரியுது வேற லெவல். அந்த ரோபோட் அந்த மாதிரி இருக்கு, அந்த ஸ்கல்லு மாதிரி இருக்கு, இந்த ஏலியன் ஸ்கல்னு வாங்க. கேபிள் அவங்களே மாட்டியே கொடுத்துட்டானுங்க. எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, ஏய் மாஸ் பண்ணியிருக்காங்கடா. ஓய் பவுச்சு கொடுத்துருக்காங்க, ஜாலி. அப்புறம் ஒரு அட்டவணைங்க எப்பயும் மாதிரி. மேக்னெட் இல்லைங்க, இரும்பு. ஆமாம் ஆமாம், பாட்டிஸ் இருக்கு பை, லாக் ஆகும், ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்பயும் மாதிரி கேரிங் கேஸ் நல்லா இருக்குங்க. இல்லை எப்பயும் மாதிரி குவாலிட்டியில் மாஸ் பண்ணிடுறாங்கடா அந்த கெஃபைன் கைஸ். நான் கூட பேக்கேஜ் நினச்சி ஆவாசம் நினச்சேன். CCA ஃபீனிக்ஸ் ஞாபகம் இருக்கா? நல்லா இருந்ததுல, செம்மையாக இருந்தது. அது ஃபுல் மெட்டல் கிடையாது. கேபிளும் நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வர்றா சில்வர் கேபிள், நான் கூட கருப்பு கலர் கேபிள்னு நினச்சேன். அப்புறம் இங்கே பாரு, இந்த ரெசின் வந்து ஹாலோ ரெசின் தான், மேலே வந்து மெட்டல் ஷெல் மாதிரி. ஆமாம் இருக்குது, 6 கிராம் இந்த பட்டோட வெயிட். ஓகே, சரியா? டிப் இருக்குல்ல, பாடி குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. டிப்பு பாரு, சூப்பராக இருக்குது. டிப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு. அவன் பேஸ் மாதிரி தான் வச்சுருப்பான், தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சிருவான். பாடியும் குட்டியாக இருக்குல்ல, ஒரு சிலது நல்லா பெருசாக இருக்கும், இது குட்டியாகவே கொடுத்துருக்கான். ஒரு ரெட்ரோ கைக்கு போகிறேன், இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இறங்கம் சதராட்டம். யாத்தே 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 அந்த போயிட்டாரு. ஃபிட்டில் ஜெயிச்சிட்டான்டா. இல்லை அந்த இது நான் அந்த இது குட்டியாக இருக்கும்போதே நினச்சேன், வேற லெவல் ஃபிட்டு.
ஒயரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கு. ஏங்க பேர்னிங்ல எதுவும் நாங்கள் பண்ணலங்க. இப்போ தான் பிரித்தோமே, இப்போ பிரித்து அப்படியே கேட்குறோம். வேணால் பேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வேணால் கேட்டு பார்க்குறோம். ஏன்னா உள்ள தூசி ஆகிடும்டா பழைய ஃபோன்லாம். சீரியஸா ஓ, நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியதாக இருக்கும் பழைய ஃபோன்ஸில். டிடெக்ட் ஆகிடுச்சு. உள்ள டஸ்ட் இருந்தனால இன்னும் வந்து ஏற்றுக்கல. இப்போ ஓகே, செட் ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் கேட்குறேன். நிறைய பேஸ் பூஸ்டட் வர வர மாஸ் பண்ணுறானுங்க. எனக்கு கேட்குதுங்க. இந்த ஃபோனில் இவ்வளோ லவுட்னஸ் இருக்குடா. நான் எவ்வளோ வச்சுருக்கேன் பாரு வால்யூமு. நாங்கள் அடுத்து மாடர்ன் ஃபோன்லேயும் 3.5 போட்டு இருக்கோம். வேற மாதிரி. டேய் பழைய ஃபோனில் மிரட்டிட்டான்டா. நான் அதில் தான்டா ஷாக் ஆகிட்டேன். அவனை போடுங்க. ஏன் பண்ண எடுத்துட்டீங்க? இவன்லையும் பார்ப்போம். வேறு ஸ்னாப் ட்ராகனு. சரி பார்ப்போம். இதோ நோக்கியா XR21. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா? ம் பேஸ் இருக்கு, ப்ரிசைஸாக இருக்கு. ம் பேஸ் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் ப்ரிசைஸாக இருக்கு, ரொம்ப ப்ரிசைஸாக. ஓகே. அந்த ரெட் லைன் ஞாபகம் இருக்கா? அவன் வந்து அடிச்சு கொஞ்சம் ரோல்லாம் ஆவான். இவன் வந்து எப்படின்னா ரொம்ப ப்ரிசைஸாக, ஆனால் டீப்பாக. ஓகே. நல்லா பண்ணியிருக்காங்க. குட் 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 குட். ஏன்னா இந்த பாட்டில் தான் உனக்கு வருமே நல்லாவே டம் 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 டம்னு. ஒரு கண்ணாலே. அதனால தான் சரி இதை வச்சேன். பவர் ஹவுஸ் கண்டிப்பாக வச்சு கேட்போம். இந்தா ஆனால் அதில் 80 வச்சது வந்து இதில் 90 இருக்கோ? இதில் ஃபுல்லாக இருக்கு. N900 எனக்கு வெளில கேட்குறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. N900 கொஞ்சம் ரொம்ப லவுடாக இருந்தது. ஃபிட்டு மாசா அவ்வளோதாங்க. போய் உட்காந்துட்டான் மத்திய டகால்னு. சூப்பராக அடிச்சிட்டான். தெரியுதா? கரெக்டாக அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான். போய் அப்படியே உட்காந்து செம்மையாக இருக்கு. நான் யூஸ்வலாக நான் பேசுகிறதே எனக்கு கேட்க மாட்டேது. ஃபுல் சவுண்டு வச்சா ஒரு சிலது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்படிலாம் இல்லவே இல்லை, கிளியராக இருக்கு. என்ன தெலுங்கு பாட்டா? அப்படியா? இவ்வளோ நேரம் தெரியலையா? என்ன வேற ஏதோ வருது. பவர் ஹவுஸ் தெலுங்கு போட்டு விட்டாங்க. வாய்ஸ்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, பேஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. பேஸ் வேறு இடத்துல வந்து துண்டாக தெரியுது. இங்கே பேஸ் தான் அப்படின்னு பேஸ் துண்டாக தெரியுது. எனக்கு எப்படி இருக்குண்ணா இந்த ஜாஸ்ன்னு வாங்கல, அதோட ஃபீல் வந்து குட். அதான் டைம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, எப்படி மெயின்டைன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது தெரியுமா? பேஸ் இருக்குடா, மிட்ஸும் மெயின்டைன் பண்ணுறான், கீழே கொண்டே போல மிட்ஸும் மெயின்டைன் பண்ணுறான், ஹைஸும் கொஞ்சம் லைட்டாக மெயின்டைன் பண்ணுறான். ஸோ பேஸ் இருக்குது, மிட்ஸுக்கு வரான், நம்ம கீழே பிடிச்சில போம் நம்ம. ஸோ அவன் மிட்டுக்கு வரான், வந்துட்டு கீழெல்லாம் கொண்டு போக மாட்டான். மிட்டில் வந்துட்டு அங்கே ஹைஸ்லேயும் லைட்டாக ஒரு எலிவேட் கொடுத்து போயிடுறான். ஆனால் இருக்கு எல்லாமே கேட்குது. உங்களுக்கு பேஸ் வந்து ஒரு 2 படி எக்ஸ்ட்ரா தான் கண்டிப்பாக. இதில் துண்டா தெரியுது. மெட்டீரியல்ரா சூப்பராக இருக்குது. இல்லை ஒயருமே எனக்கு செம்மையாக. பாட்டமில் வந்து இந்த இடத்துல கெஃபைன் மெட்டலில் இருக்குங்க, நல்லா இருக்குது இந்த ரவுண்டு. அண்ட் இந்த இடத்துல கேபிள் எப்பயும் டேமேஜ் ஆகல, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்கான் ஒரு பிளாஸ்டிக்கில். அப்புறம் கேபிள் நல்ல குவாலிட்டியாக ஆனால் தின்னாக இருக்குது, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஒவ்வொரு பட்டுலேயும் உனக்கு லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறது வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருந்துச்சு இல்லையா, நம்ம ஒன்றும் பண்ணல. ஆமாம். இந்த டிப்லையும் ரைட் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டாக என்கிரேவ் ஆகிருக்கு, இதுலேயும் லெஃப்ட் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது கேபிளுக்கு மாற்றுறதா இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ பிகினர்ஸ்க்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன். இது என்னவோ எனக்கு இன்னும் இதை பேர்ன் பண்ண இதோட குவாலிட்டி இன்னும் வருமானு தோணுது. ஏன்னா அந்த ஜாஸ் வேறு இடத்துலலாம் இவனால் இன்னும் குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மைண்டில் ஓட விடுவோம். நல்லா இருக்காங்க, ஓட விட்டோம். ஐஎம்னாலே ஒரு தனி ரகம் தான். ஒன்று பண்ணுவோம், இது வந்து ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் தானே. நம்ம என்ன பண்ணலாம்னா கம்மிங் வீக் நம்ம திரும்ப 1 வீக்கில் மீட் பண்ணுவோம்ல. அது வரைக்கும் நான் ஓட விட்டுறேன். இது ஒரு வாரம் ஓடட்டும், இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே அந்த பவர் ஹவுஸ் தெலுங்கு கூட போடுங்க தெரிஞ்ச. ஆனால் இது ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிஜமாவே ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் மாறும், டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம லாஸ்ட் டைம் 2 ஐஎம் கிட்ட அந்த மாதிரி ட்ரை பண்ணோம்ல, வேற மாதிரி இருந்தான் எங்களுக்கு. மாறிடுவானுங்க, டப்பாலேருந்து எடுக்கும்போது வேற மாதிரி இருப்பான், அப்புறம் நல்லா டோன் ஆகிடும். உள்ள இருக்க பாடி கீழே எதுவும் அங்கிட்டு இங்கிட்ட அசைஞ்சு மேக்னெட் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் என்னவோ. இது டயஃப்ரம் வந்து ஃப்ரீ ஆகும் மட்டும் நல்ல அந்த இதுக்கு ஏர் கண்டக்ஷனுக்கு மூவ் ஆகணும். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து அதுக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணும். சூப்பராக பண்ணிடுறேன், ரெஸ்பான்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஈவன் இதோட அந்த ஷெல்லு பாடியாக இருக்கட்டும், வெயிட் கூட அந்த அளவுக்கு தெரியல.
6 கிராம் ப்ரீமியமாக இருக்குது, தனியாக கையில் எடுத்தால் ப்ரீமியமாக இருக்குது. பட் ஓவரால் அந்த ஷெல்லோட டிசைன் வந்து கரெக்டாக காதில் போய் உட்காருது, நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எங்கேயா கண்ணாபின்னான்னு போட்டுக்கிட்டுலாம் ஃபன் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். அது என்ன இஎம்க்கு சொல்லுவோம். இவங்க உள்ள வந்து மேக்னெட்டு எப்படி நல்லா பிளேஸ் பண்ணுங்க, நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த காது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அதோட டிசைன். ஒன்லடா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்போது இது இங்கே இருக்குது டியூவல் டிரைவர்னு என்ன இதே மாதிரி ஒரு சாம்பர் தேவைப்படுறதுனால பெருசாகிடும், பக்கத்தில் இல்லாட்டி இங்கே குண்டாவாக தான் ஆகும், ஏதாவது ஒன்று ஆகும். இதில் அப்படி இல்லை, அதனால தான் வந்து குட்டியாக இருக்குது ஷெல்லு, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நைஸ். பவுச்சும் மாஸ் பண்ணியிருக்கான். எடே சச்சக், இதுதான் கொஞ்சம் ஜோக்காக இருக்குது. ஓ அந்த இதான் ஏன் ஜோக்காக இருக்குங்கிறனா, எப்பயுமே இதில் செட்டாக உட்காந்துருக்கும் அது. ஆமாம், அதோட அட்டாச்சாக உட்காந்துருக்கும், இது தனியாக கொடுத்துருக்கான். குட் குட், நைஸ். ஸோ ஓவராலாக மெட்டீரியலில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், மெட்டீரியல் சூப்பர். பட்டோட டிசைன் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேபி சிங்கிள் டிரைவருங்கிறனாலே தான் நிறைய சிங்கிள் டிரைவர் ஐஎம்ஸ் பார்த்துருக்கேன், காதுக்குள்ளே போய் உட்காந்துரும், சூப்பராக இருக்கும். அந்த சென்னைசரில் கூட ஒன்று கௌதம் நம்ம கம்யூனிட்டி மெம்பரோட எடுத்துகிட்டு வந்தார் ஒருத்தர், 5000 என்னமோ மாடல் நேம் 5000 என்னமோ, அது வந்து 9Kக்கோ 10Kக்கோ ஒரு வாங்கினார். ஸோ அதுவும் பார்த்தோன்னா குட்டியாக இருக்கிறனால உள்ளே போய் உட்காந்துரும் அப்படியே. இப்படி அதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இது வந்து எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், ஹெல்மெட் குள்ளே செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தயவுசெய்து ஹெல்மெட் குள்ளெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏங்க நான் பேசுறதே எனக்கு கேட்கலங்க, இவர் பக்கத்தில் என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப அடைச்சிருது, பாட்டு மட்டும்தான் கேட்குது, சுத்தமாக எந்த நாய்ஸுமே இல்லை சுற்றி. குட் ஒர்க், குட் ஒர்க் ஃபார் கெஃபின். அப்போ சீல் பண்ணுது. அது கெஃபின்ல வந்து பொதுவாகவே பாரு அந்த கெஃபின் க்ளீன் நம்ம சில்வர் எடிஷனு, கெஃபைன் க்ளீன் வந்து பிளாக் கலரா, சில்வர் எடிஷன், அடுத்து சில்வரும் வந்துச்சுல்ல. ஆமாம், அதெல்லாம் மேசிவ். கௌதம் அதுவுமே வந்து பாடி குட்டி. அந்த கெஃபைன் க்ளீன்லாம் வந்து கல்லு மாதிரி இருப்பான், அதுதான் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம எங்கேயோ. இல்லை கெஃபைன் க்ளீனில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் யார்கிட்ட இருக்கு, ஓகே. செகண்ட் வந்து கௌதம் ரோட் இருக்கு, சில்வர். செம்ம வெயிட்டாக இருப்பாங்க, ஆனால் குவாலிட்டி உங்களுக்கு அப்படியே செம்மையாக இருப்பான். நான் அந்த கிளிப் வேணா ஆட் பண்ணுறேன் பாருங்க, நல்லா இருக்கும். இது கூட ஃபீனிக்ஸும் அவர்கிட்ட தான் இருக்கு, சிசிஐ ஃபீனிக்ஸ். கௌதம் ரோட்டியா? நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன ஒரு 2 காது வச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பர் மிக்ஸும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஐயா ஒரு அவர் வந்து ஆடியோ பைத்தியம் தாங்க, அவ்வளோ ஹெட்செட் வாங்கி வச்சிருக்கு, எதை தான் கேட்குறீங்க? பிரைமரியாக எதை யூஸ் காதில் 1 மூக்கில் 2 அப்படி கூட என்னன்னு நினச்சிட்டு. எங்கள் ஆள் என்னன்னா அவருக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்தியா, மொத்த ஆஃபீஸ்லேயே 10 பேர் தான், இவர் என்ன பண்ண முடியும், ஒர்க்கை தவிர மீதி நேரம் பாட்டு தான். அப்படிதான் அவருக்கு டைம் கொஞ்சமாவது போகுது. ஓகே, இருந்தாலும் காமனாக எல்லாருக்கும் சொல்கிறது தான், ரொம்ப நேரமாக ஹெட்செட் மாற்றாங்க, ஏன்னா உங்கள் இயர் வேக்ஸுக்கு அப்புறம் இயருக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு. இல்லை ஹை வால்யூமில் லிசன் பண்ணுறதா இருந்தால் ஒரு பாட்டுக்கு மட்டும் வைப் பண்ணிட்டு அமைதியாக தூரத்துக்கு வச்சிடணும். தொடர்ந்து ஒரு 10 பாட்டு கேட்டால் அதுக்கப்புறம் என்ன லைட்டாக ஏன்டா வால்யூம் குறைச்சது, யாரும் குறைக்கல, அதான் அவ்வளோதான், காது போயிடுச்சு அப்படி ஆகிடும். ஆனால் செம்ம சவுண்டுங்க, செம்மையாக அடைச்சிருதா, ஃபுல் சவுண்டு எனக்கு உள்ளே கேட்குது, செம்மையாக இருந்தான். செம்ம இல்லை ஒன்று எனக்கு என்னென்னா N900 பிறந்தது தான் ஆல்டி. அது அசட் எப்பயும் ஓல்டு ஓஜி கைஸ். நீ N900 கேட்டையா கேட்கலையா? நான் இதில் மாடர்ன் பண்ணல மட்டும் தானே கேட்டேன். இந்த பொறுத்து நம்ம அதுலேயும் கேட்டேன், அதுலேயும் ஒரு ரேட்டு கேட்கணும். ஏன்னா அவர் N900 வந்து 80% வால்யூம் வச்சார், 80% கூட கிடையாது, 80% புஷ் ஆனதை வந்து மாடர்ன் ஃபோன்ஸில் 100ல் தான் கிடச்சிது. இந்த அது 70 வச்சேன், அதுலேயே வந்து அது அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. ஐயா இவன் எங்கேயா போனீங்க, என்ன குவாலிட்டிங்க. பில்லா 2ல மதுரை பொண்ணு பாட்டு என்னமா இருக்கு. ஏங்க அதை விட இது சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கு. என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, ஜெயிலரா இது கூலி பவர் ஹவுஸ் அந்த பாட்டுங்க. அதில் கேட்டோம்ல, அதை விட இதில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கு. இது ஹை MP5ல என்ன MP3 கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரியுது எனக்கு. MP3 தான். இல்லை இதில் நேட்டிவாக டேக் இருக்கணும்ல, அப்போல்லாம் மியூசிக் பிளேயர் தானே முக்கியம். அதான் இதில் பொழுதுபோக்கே மியூசிக் தானே. டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அதே பாட்டு தான் பட் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அந்த பேஸ்ல டிஃப்ரெண்ட் தெரியுது, சூப்பராக இருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஃப்ரைடே ஸோ நம்ம பர்னிங் பண்ணுவோம், ஒரு வாரம் கழிச்ச பிறகுன்னு பார்க்கலாம். சரியா? ஏன்னா மெமரியில் எப்படி வந்து ஆடியோ குவாலிட்டி பண்ணிட்டு அதே பவர் ஹவுஸ் அப்படியே கேட்குறோம் சொல்கிறேன். ஓகே ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது ஆமாம், லோரெக் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். எஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், இவனோட பார்க்கலாம். பாய்.